அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன்மயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் அபிநயா. 2026க்கான குரு பயிற்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சோழி பிரசன்னம் மூலமா பார்க்க போறோம். வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி எப்படின்னா நிறைய கனவுகள் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். இதை பண்ணும், அதை பண்ணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என் பிள்ளை இப்படி பாத்துக்கணும், படிக்க வைக்கணும், நல்ல பணக்காரங்களா இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும். அது இது வரைக்கும் எதுவுமே பெருசா நிறைவேறிச்சான்னு கேட்டா ஆயிருக்காது. சோ இந்த 2026க்கான குரு பயிற்சிக்கு அப்புறமாவது அவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறுமா ஐயா? மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். மனித மனம் கலங்கி இருக்கும் பொழுது உறவிடம் சென்று ஆறுதல் அடைவதற்கான சூழ்நிலை இல்லை. அவனவன் 1000 பிரச்சனைகளோடு அல்லாடும் பொழுது மனம் இறைவனை நாடுகின்றது, இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது. அந்த வகையில இந்த 2026ல 3 பலம் வாய்ந்த கிரகனுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம். ஒன்றை சந்தித்து விட்டோம், அதுதான் சனி பகவான், கர்மாவின் கர்த்தா. பாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா மே மாசம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகின்றார். ஜூன் மாசம் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் பயிற்சியாகின்றார். எங்கிருந்து? மிதுனத்திலிருந்து கடகம் நோக்கி பயிற்சியாகின்றார். குரு பகவானுடைய பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 5, 7, 9. கடகத்துக்கு எப்படி பயிற்சி ஆகின்றார் என்றால் பலம் பெற்று உச்சம் பெற்று பயிற்சியாகின்றார். குரு பகவானுடைய நட்பு கிரகம் என்று பார்த்தால் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், அடுத்ததாக பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்துல இந்த சந்திரன் எப்படி நட்பாக முடியும், எப்படி நட்பாக இருக்கக்கூடும் என்று தோன்றுகின்றது. அந்த இடத்துக்கு தானே வருகின்றார் குரு பகவான். அந்த இடத்தில் இருந்து கொண்டுதானே அவர் 3, 5, 7 பார்வையை பார்க்கின்றார். ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில குரு அங்கிருந்து பார்க்கின்ற பார்வை எவ்வாறு பெறும் என்பதைத்தான் இப்ப நாங்க சோழி பிரசனத்துல சொல்ல போறோம். மாயன் மயம். இதை நீங்க தொடர்ந்து ஆதரவு தருவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பிரசன்னம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கலை தானே. அதாவது கைபிடித்து நம்மை நன்மையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நிலை தானே. அந்த வகையிலமா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2020 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் இருந்து அவர் ஒரு இக்கட்டான பார்வையை பார்க்கின்றார். அதே நேரம் அவர் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை. சனி பகவானுடைய பார்வை 7, 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது கண்ணியின் மீது சனியினுடைய பார்வை பட்டு கொண்டிருக்கின்றது. தடை மட்டுமல்ல, தாமதம் மட்டுமல்ல, பிரச்சனைகள், ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக வருவதை பார்க்கின்றோம். தொழில, குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை, உறவினர்கள் மத்தியில் ஒரு கசப்பு உணர்வு, ஏன் வாழ்கின்றோம், ஏன் இருக்கின்றோம், என்ன செய்வது என்று ஒரு நிலைகொள்ளாத மனரீதியான பாதிப்பை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் 11 லாப குருவா வர்றாரு. கவலை எல்லாம் பட வேண்டும். தவித்த வாய்க்கு தண்ணின்னு சொல்றாங்கல்ல, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதனம் சொல்றாங்கல்ல, அடர்ந்த காட்டுல தனியா நிற்கும் போது ஒரு குரல் கேட்பதை போல அற்புதமான ஒரு யோக பலன். அதாவது காத்திருந்தவன், இது எதுக்குதான் காத்திருந்தோன்னு இல்லாம அந்த காத்திருந்தவனுக்கு கைமேல் பலனை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு அமைகிறது. ஐயா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்கு புதிய நட்புகள் அப்படின்றது, இப்ப கன்னிராசி ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்களோட கணவன் வேற ஒரு ராசியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற புதிய நட்புனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் கேக்குறது புரியும், எல்லாருக்குமே புரியும். அதுதான், இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா ஐயா? இது நுட்பமான கேள்வி. அதாவது நீங்க கேட்ட கேள்வி என்னவோ ஒரு சாதாரண கேள்வி இல்லைங்க.
இன்னைக்கு ஒரு ஆணாகினும் பெண்ணாகினும் உடல் ரீதியா மன ரீதியா எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ தவிப்புகள், எத்தனையோ எண்ணங்கள். காதலித்து திருமணம், பெற்றோர் பார்த்து வைத்த திருமணம் அத்தனையும் கனவாக போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமணமான 3 நாட்கள், 1 வாரம், 1 மாதம், ஏன் ஒரே ஒரு இடத்தில் பிரிவதை எல்லாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கன்னிராசியில் யாருக்காவது இருக்குமானா 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். 12 ராசி, ஏன்னா மனம் தானே, மனம் சஞ்சலம் தானே. குரு பகவானை பொறுத்தவரை கடத்துக்கு தான் இருக்காரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சில தவறான பழக்க வழக்கத்தினா இருந்துன்னா தயவு செய்து மாத்திக்கிங்க. காரணம்னா கண்டகச்சனி கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும், கடுமையான பிரிவுகளை தந்துவிடும், நிறைய இழப்புகளை சந்தித்துவிடும், சமுதாயத்தில் ஒரு கெட்ட பேரை உருவாக்கிவிடும். கவனமாக இருப்பதைத்தான் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தருகிறார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு 11 லாப குருவா வர்ற, அதாவது காத்திருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை யாரோ தட்டி போய் விடக்கூடாது. அதாவது கடுமையாக போராடி கையில வாங்கின, பையில போட்டேன், போன இடம் தெரியல என்று புலம்புகின்ற ஒரு நிலை வந்து விடக்கூடாது. ஒரு நல்ல நிலை அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த நேரத்துல எப்பொழுதோ என்றோ செய்த களங்கத்திற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். கவனமாக இருந்து விட்டாலே போதும். நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, ஆண் என்ன பெண் என்ன. இன்றைய காலகட்டத்தில் தவறு என்பது மன ரீதியா, உடல் ரீதியா இவருக்குள்ளும் எழக்கூடியதானே. காரணம் எதிர்காலம். நாம் மட்டும் வாழ்ந்தால் போராது, நம் சந்ததி வாழ வேண்டும். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கண்டக சனி காலம். அதே நேரத்துல 11 லாப குருவாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஐயா இப்ப பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குடும்ப வாழ்க்கை அப்படின்றதுல மிகவும் பிரச்சனை இருக்கக்கூடிய மாதிரிதான் எப்பயுமே பார்த்திருக்கோம். இந்த மாமியார் மாமனாருக்குள்ள சண்டை நிகழ்றதா இருக்கட்டும், வீட்டுல இருக்க மத்த இந்த கொழுந்தனார் நாத்தனார் இவங்களுக்குள்ளலாம் தொடர்ந்து சண்டையாவும் ஒரு நல்ல சுமூகமான உறவு அப்படின்றது கண்டிப்பா இருந்ததில்ல. சோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது ஐயா? அது ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த உறவுக்கும் கிரகங்கள் ஒரு காரணம். உதாரணமா பாத்தீங்கன்னா களத்திரக்காரர்கள் சுக்கிரன் இருக்கா இல்லையா, அந்த கணவன் மனைவியுடைய உறவு, இந்த கணவன் மனைவி என்பது புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த இல்லறம் நல்லறமாக அந்திம காலம் வரை வரும். இந்த கணவன் மனைவி உறவு என்பது பொருத்தம். அந்த பொருத்தம் மன பொருத்தமாக இருந்தால் மட்டும் போராது, உடல் பொருத்தம் வேணும். உடல் பொருத்தம் ஏதோ ஆசையாக திருமணம் செய்து விட்டு அப்புறம் அவ்வளவுதானா என்று நகர்ந்து விடாமல் கடைசி வர அந்த உயிருக்கு உயிராக உடலுக்கு, அதான் சொல்லுவாங்க ஈருடல் ஓர் உயிர் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இதெல்லாம் மனம் சார்ந்தது மட்டுமல்ல, உடல் சார்ந்ததும் கூட. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் 2 பேர் தான். ஒருவர் செவ்வாய், அடுத்தது பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன். அந்த வகையில பார்க்கும் பொழுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 11 லாப குருவாய் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த அந்த கசப்பான உணர்வுகள், எதிர்மறை சிந்தனைகள் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஐயா அடுத்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதுதான் பரிகாரம். சோ இப்ப வியாழக்கிழமைகள்ல எடுத்துக்கிட்டோம்னா என்ன, நிறைய பேர் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடணும், வழிபட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வியாழக்கிழமையில நம்ம என்ன ஒரு பொருளோ இல்ல ஒரு உணவோ ஏதோ ஒண்ணு என்ன நம்ம தானம் கொடுத்தா இன்னும் அதுக்கான மதிப்பு அதிகமா இருக்கும் ஐயா? அதாவது இந்த 2024 குரு பயிற்சியில கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் 11 லாப குருவாக இருக்கின்றார். எனக்கு தர்மம் தலைகாக்கும், தர்மம் தலைகாக்கும் என்று சொன்னார்களே. தலை என்றால் நம் தலையை மட்டுமல்ல, நம் வம்சத்தையும் தழைய வைக்கும். அந்த வகையில பார்க்கும் பொழுது அதாவது நாம் செய்கின்ற தர்மமும் பூஜா பலன்களும் புண்ணிய பலன்களும் தான் நம்முடைய பித்ருக்கள் முன்னோர்கள் செய்தவுடைய பலன் தான் நம்முடைய வாழ்க்கைங்க. எல்லோரும் அப்படி உயர்ந்திருக்கின்றார்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், நான் எத்தனை காலத்துக்கு தான் இந்த காரிலே போவேன், அந்த கார்ல எப்போ போவேன் இதெல்லாம் ஒரு எண்ணம் தானே. அந்த நிலை வருவதற்கு ஒரு அற்புதமான காரணம் செய்த தெய்வ வழிபாடு, இறை நம்பிக்கை. அந்த வகையில பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை, வியாழக்கிழமை என்றாலே குரு தான். குரு யாருன்னா நமக்கு அறிவை புகட்டியவன், நம்மை வழிகாட்டியவன். குருவை சொல்லலாம், ராகவேந்திரரை குருவாக சொல்லலாம். அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை குருவாக சொல்லலாம், அதாவது பிரகஸ்பதியை குருவாக சொல்லலாம். ஏன் ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வத்துல லலிதா பரமேஸ்வரியை குருவாக சொல்லலாம், என் அன்னை பிரத்யேகராவை குருவாக சொல்லலாம். காரணம் ஆணும் பெண்ணுல அறிவு. ஒரு காலத்துல எல்லாம் பெண்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக இருந்தார்கள். நல்ல குருவோடு சேர்ந்து குரு பத்தினிகளாக வாழ்ந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஔவையார் சொல்லாத வழிகாட்டுதல,
அந்த வகையில் பார்க்கும் பொழுது மணிமேகலை சொல்லாததான் அந்த வியாழக்கிழமை ஒரு அற்புதம் தான். என்னுடைய அனுபவத்துல வியாழக்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் வியாழன் குருவுக்கு உரியவன். அந்த வகையில நீங்க ஒரே ஒரு முறை திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய பிரகஸ்பதியையும் அங்கு இருக்கக்கூடிய பிரத்யேகரா தேவியுடைய வழிபாடு அற்புதமான யோக பலனை தரும். என்ன மந்திரம் என்று கேட்டீர்கள் அல்லவா? அருமையான ஒரு மந்திரம் சொல்கின்றேன். ஓம் ஸ்ரீம் கிரீம் புவனேஸ்வரியே நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே நமக. அற்புதமான ஒரு குரு மந்திரம். இந்த மந்திரம் சொல்லி உயர்ந்து உன்னதமான நிலையை அடைந்தவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். என் குரு எனக்கு தந்தது. இதை கேட்கின்ற பாக்கியம். அதுவும் இந்த கண்டக சனி காலத்துல பாத்தீங்கன்னா 11 லாபகுருவாக இருக்கிற ஒரு காலத்துல ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியே நமக. அந்த கிரீம் என்பது புவனேஸ்வருடைய பீஜம், ஸ்ரீம் என்பது மகாலட்சுமியுடைய பீஜம். 2 மகாலட்சுமிக்கு நடுவே புவனேஸ்வரி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். ஐயா, இப்ப கன்னிராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத புட்டு 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 வச்சுட்டீங்க. என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, என்ன சந்தோஷமா இருப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு செல்வங்கள் அவங்களுக்கு வரும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா.